டிவிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். அண்மை செய்தி. 3 நாள் அரசுமுறை பயணமாக புருனே புறப்பட்டார் பிரதமர் மோடி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக புருனே மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பிரதமர் மோடி இன்று டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தான் புருனே நாட்டுக்கு செல்லும் முதலாவது இந்திய பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா புருனே இடையேயான தூதரக உறவுகள் தொடங்கி 40 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் அமைகிறது. இதே போல சிங்கப்பூர் செல்லும் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா புருனே நாடுகளிடையேயான தூதரக உறவுகள் 1984 தொடங்கப்பட்டவை. தொடர்ந்து இரு நாடுகளிடையே அரசு முறை உறவின் 40ஆம் ஆண்டு நிறைவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புருனே சுல்தான் ஹாஜி போல்கியோ பங்கேற்றார். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று புருனே நாட்டுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்திய பிரதமர் ஒருவர் புருனே நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று புருனே புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிங்கப்பூருக்கும் அவரது பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயணம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கையில் இரு நாடுகளின் உறவில் புதிய ஒத்துழைப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிய நாடுகளில் சிங்கப்பூருடனான இந்தியாவின் வர்த்தக உறவு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உலக அளவில் இந்தியாவின் அதிகமான வர்த்தக உறவுகளை கொண்ட 6வது நாடு சிங்கப்பூர் ஆகும். இதனால் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முதலிடம் வகிக்கிறது. தொடர்ந்து கடந்த ஆண்டு மட்டும் சிங்கப்பூர் இந்தியாவில் 11.77 பில்லியன் டாலர் முதலீடு செய்திருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போதைய பயணத்தின் போது பல்வேறு சிங்கப்பூர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.